வணக்கம். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரை பொடிக்கு புளிச்சக்கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளிச்சக்கீரை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாவும் மிளகும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 1/4 டீஸ்பூன். சரி, இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பருப்பு மிளகாலாம் தனியாக வறுத்துக்கோங்க. அப்புறம் கீரையை தனியாக வறுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துட்டு அப்புறமா ஒன்றா கலந்துக்கலாம். இதில் கூடுதல் சுவைக்காக நான் 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் புளிச்சக்கீரையை காய வைக்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து காய வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த கீரை நல்லா வறுபட்டுருச்சு. இது இனிமேல் தீ அணைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதிலே கொட்டி கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் புளிச்சக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த புளிச்சக்கீரை பொடியை சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம்.